முதல் வேலை. மற்றபடி மற்ற எல்லா வேலையும் வந்து செகண்ட் தான். இப்போ அவர் கரூர் போதான் முதல் வேலையே. அவங்க போனோன்னா அவங்க அந்த தாய்மார்களும் சரி, தம்பி தங்கச்சி அவங்களாம் வந்து விஜயண்ணா எப்படி ட்ரீட் பண்ண போகிறாங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்தாவே எமோஷ்னலாக இருக்குது. இப்போ விஜயண்ணா இன்னும் சைலண்ட் டைப்பர் அவர். ஸோ இன்னும் ஒரு எமோஷ்னலாக இருப்பார். இப்போ அவர் வரப்போகிற நாட்களில் அதை எப்படி மேற்கொள்ள போகிறாருன்றது தான். இப்போ 17 போகும்போது அதான் சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரோடு ஃப்ரீயாக இருக்கணும். எந்த போலீஸு தொண்டர்கள் மக்கள் யாருமே இருக்கக்கூடாது. ஒன்லி போலீஸ் மட்டும்தான், குறிப்பிட்ட தொண்டர்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. ஏன்னா மீடியா வச்சு அதை ஃபோட்டோ போட்டு அது வேண்டாம், அதில் என்னத்துக்கு, நான் போயிட்டு அவங்கள தனியாக பார்த்து பேசணும், வேறு யாரும் வேணாம், எனக்கும் அவங்களுக்கான உறவு மட்டும்தாங்க இருக்கணும், மற்றபடி இந்த யாருங்க இருக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அவர் போயிட்டு வந்தாலும் அது என்ன ரியாக்ட்ன்றது நம்மளுக்கு தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கணும் அவர் என்ன பேச போகிறாரு, அங்கே அவருக்கு எப்படி மக்களை அவர் எப்படி புரிஞ்சிருக்கிறவங்கன்றதை அவர் நேரில் உணர போகிறாரு. இப்போ நிறைய பேர் தெரியும் அவர் போக மாட்டார், கீழ மாட்டார்னு சொன்னாங்க. அதெல்லாம் உடச்சிட்டு தான் அவர் போக போகிறாரு. அது சில பேருக்கு புரியாமே இருக்குது, சில பேருக்கு புரிதான் நம்ம தான் பண்ண முடியாது இல்லையா, அது இயற்கை தானே. சில பேர் பேசின்னு தான் இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம காலையில் எடுத்துக்கூடாது. அவர் போக போகிறாரு, போயிட்டு அங்கே பேச போகிறாரு. அது எவ்வளோ நேரம் பேசணும்னு எனக்கு தெரியாது. மேக்ஸிமம் 25 மினிட்ஸ், ½ hour கூட ஆகலாம். ஸோ அந்த அண்ணன் சீக்கிரம் போயிட்டு அவங்க கூட நிற்கிறாரு. நம்மளும் எல்லாருமே நிற்போம். விஜயண்ணாவை கண்டிப்பாக 26 மக்களுக்கான சக்தியாக அவருக்கு இருப்போம். இனி வரப்போகிற நாட்களில் இந்த வாரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இனிமேட்டு வர நாட்களில் அது இன்னும் பயங்கரமாக இருக்க போகுது. அவங்கள பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்த பிறகு தான் எது ஒன்று அஃபிஷியலாக வெளியே வரும். நிறைய மாற்றங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கப்புறம் விச்சுவல் வாரிசுக்கெலாம் செம்ம வேட்டை தீனி தான். இன்னும் ஒன்று கலெக்ட் பண்ணி எடுக்க போகிறாங்க. விஜயண்ணாவும் தெளிவாக இருக்காரு, நான் இனி யாரையும் நம்ப போகிறதில்ல, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தெளிவாக இருக்காரு. இனி வரப்போகிற நாட்களில் அதுக்கான எஃபெக்ட் ரொம்ப பயங்கரமாக இருக்க போகுது. இனி அரசியல் ஒரு திருப்பு முனையாக இருக்க போகுது. இந்த 6 மாதத்துல என்ன ஸ்யூக்கல்ஸ் இருக்க போகுதுன்றது தெரியல. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுறோம். இந்த கரூர் மக்களை சந்திச்சுட்டு தான் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் மூவாக இருக்கும். அவர் வரவேற்புக்கு அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயண்ணாவும் அதுக்கு மேலே வெயிட் பண்ணுறாங்க, எப்போ கரூர் போவோன்னு. அது 17 நடக்க போகுது. டேட்டு 17 சொல்லியிருக்காங்க, அஃபிஷியலாக ஒன்றும் சொல்லல. பட் ஆனால் 17 ஒரு தீபாவளிக்கு முன்னாடி போயிடணுன்றதான் ஒரு எண்ணம். எனக்கு தெரிஞ்சு 17 கன்ஃபார்மாக போவார்.